இப்ப நான் ஒரு 12 வருஷமா இளநீ வியாபாரம் பாக்குறேன். இளநீ என்ன ரேட்னே? ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு இருக்கு. 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு எப்படி போட்டுருந்தீங்க என்னண்ணே? அதான் 5 இளநீ 20 ரூபாய் 5 இளநீ வாங்கினா ஒரு இளநீ ஃப்ரீனே. 100 ரூபாய்க்கு 5 இளநீ, அதுல ஒரு இளநீ ஃப்ரீ. ஆமாண்ணே, பரவாயில்ல, ரொம்ப அதிரடி ஆஃபரா இருக்கு. இது வந்து என்ன விஜயகாந்த் போட்டிருக்கீங்க? ஆமாண்ணே, விஜயகாந்த் ரசிகர்னே. வரமேதே வந்து விஜயகாந்த் காட்டுங்க அப்படின்னு. ஆமாண்ணே, அதான் கேட்டேன் நானு. இயன்றதை செய் இல்லாதவர்களுக்கு, நம்மளும் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு, ஏதோ நம்மளா முடிஞ்சது. வணக்கம், மதுரையின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மதுரை மாட்டுத்தாவணி. ஆமாங்க, இங்க பாருங்க, ஒண்ணுமில்ல, எவ்வளவு பெரிய இளநீர் இருக்குங்களா. இந்த இளநீர் வாங்கின்றீங்க வேற கடையில வாங்கினீங்க அப்படின்னா 50 ரூபா 80 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. ஆனா இந்த அண்ணன் கடையில வெறும் 20 ரூபா தான். எவ்வளவு பெரிய இளநீர் பாருங்க. இந்த இளநீர் வந்து 20 ரூபா தான். நானே இந்த வழிய டிராவல் பண்ணேன். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆட்டோவில் போய்க்கும்போது பார்த்தேன், ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இந்த இளநீர் 20 ரூபா தானா, அப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வரங்க மேல 10-20 ரூபாய் தான் இளநீர் விற்கிறாரு. அண்ணன் வந்து இந்த வந்து தள்ளுவண்டியில இந்த மாதிரி டாடாசில போட்டிருக்காரு. இன்னொரு என்னன்னா, அவர் வந்து விஜயகாந்த் ரசிகரா, அதனால போட்டு நான் குறைந்த விலையில் வைக்கிறேன்னா எனக்கு அதாவது எப்படின்னா எனக்கு சரியான லாபமே போதும்னே அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காரு. இது இன்னொன்று என்னன்னா, 5 இளநீ வேணா ஒரு இளநீ ஆஃபர் ஃப்ரீ அப்படின்றாரு. வாங்க நம்ம மனநல பார்ப்போம். நம்ம பேசுறதோ அவர் பேச நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து அதிக லாபம் இல்லாம குறைந்த லாபத்துக்கு விற்கிறாரு. இப்படிப்பட்ட மனுஷர்கள் வந்து வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ போட்டேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க அந்த அண்ணனை நம்ம பார்ப்போம். அண்ணா வணக்கம்ண்ணே, மதுரையின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி. நீங்க அந்த இளநீ வரும்போது பார்த்தேன், நானும் குடிச்சு நல்லா இருந்துச்சு. நீங்க எந்த ஊருண்ணே? நம்மளுக்கு கிராமம் முக்குடி. முக்குடி அது இருக்கு, சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டம். இங்க வந்து எப்படிண்ணே? நம்ம கல்யாணம் பண்ண பாத்திமா கழிச்சிட்டு வெளாங்குடி. அப்பா அம்மா அப்பா சொந்த இளநீ வியாபாரம். அவரு 40 வருஷமா இளநீ வியாபாரம் பாக்குறாரு. இப்ப நான் ஒரு 12 வருஷமா இளநீ வியாபாரம் பாக்குறேன். இளநீ என்ன ரேட்னே? ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு இருக்கு. 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு. வெளியெல்லாம் 50 60ன்றாங்க. ஒரு கட்டுதாரையும் பெரிய பெரிய வெளியே வாங்கினா 50 ரூபா சொல்றாங்களே. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான். இன்னைக்கு ஒரு டீ குடிச்சாலும் ஒரு டீ எவ்வளவுனே? டீ 15 ரூபா 16 ரூபா டீ. அப்ப இளநீ சாப்பிட்டு போயிடலாம்ல, உடம்புக்கு நல்லது இல்லனே. ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்க காசு கூட, இளநீ சாப்பிட்டா உடம்பு நல்லது இல்லனே. உடம்பு ரொம்ப நல்லது. நீங்க எங்க இந்த இடத்துல? ஆனா நமக்கு மெயின் வந்து இப்ப ஓப்பலா படித்துறேன். இப்ப இங்க நம்ம கமிஷன் கடை 3 கடைக்கு மேல வந்துருச்சு. மார்த்தானி சிக்னல் கிட்டே. நம்ம வந்து ஒரு 1000 இளநீ எடுப்போம் அன்றாடு. அதனால நடப்பாக்கல நமக்கு ஒரு 5 ரூபா குறைச்சு போடுவாங்க. அந்த குறைச்சு போடுறது இந்த மக்கள் குறைச்சு 5 ரூபா குறைச்சு கொடுக்குறோம். ஆமாண்ணே, இதே மத்த 100 இளநீ வாங்குறதுக்கு 5 ரூபா சேர்த்து போடுவாங்க. ஆஃபர் போட்டுருந்தீங்க என்னண்ணே? அதான் 5 இளநீ 20 ரூபாய் 5 இளநீ வாங்கினா ஒரு இளநீ ஃப்ரீனே. 100 ரூபாய்க்கு 5 இளநீ, அதுல ஒரு இளநீ ஃப்ரீ. ஆமாண்ணே, பரவாயில்ல, ரொம்ப அதிரடி ஆஃபரா இருக்கு. இது வந்து நீங்க எங்க போட்டுருப்பீங்க? நமக்கு இங்க கடை பக்கத்துலயே. ஆமாண்ணே. சரி, இது எப்படின்னா எதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோஸ் எடுத்து போறேன்னா அப்படின்னா, உழைக்கும் தொழிலாளி நாளைக்கு 4 பேருக்கு தெரியணும் அப்படின்றக்காக அந்த வீடியோ. இப்ப நான் இருக்கேன் ஆட்டோ டிரைவர், நீங்க வந்து ஒரு இளநீ வியாபாரம் பண்றீங்க. பெரிய பெரிய முதலாளிகளை விட நம்மள மாதிரி ஏழ்மையானவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், 4 பேர் பார்த்து இந்த வீடியோ சாப்பிடணும் அப்படின்றக்காக தான் இந்த ஆட்டோ டிரைவரா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நம்ம சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணுவாங்க. உழைக்கும் வர்க்கம் என்னைக்கும் வந்து உண்மையா இருக்கும், அதே சமயத்துல வாழ்க்கையில முன்னேறுவோம். கண்டிப்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே, சந்தோஷம்ண்ணே. தொடர்ந்து பண்ணுங்க, நல்லபடியா மக்கள் தேடி வருவாங்க, நல்லபடியா வியாபாரம் நடக்கும். உங்க பேரு? சுரேஷ். என்ன விஜயகாந்த் போட்டிருக்கீங்க? ஆமா, விஜயகாந்த் ரசிகர்னே. வரமேதே வந்து விஜயகாந்த் காட்டுங்க அப்படின்னு. அதான் கேட்டேன் நானு. இயன்றதை செய் இல்லாதவர்களுக்கு, நம்மளும் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு, ஏதோ நம்மளா முடிஞ்சது. இயன்றதை செய் இல்லாதவர்களுக்கு அப்படின்றது யாரு? நம்ம விஜயகாந்த் ஐயா சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். விஜயகாந்த் வந்து சொன்ன ஒரு வார்த்தையை தாரகமா பயன்படுத்தி இயன்றதை செய் இல்லாதவர்க்கே அப்படின்றத பயன்படுத்தி அண்ணன் செய்யறாரு. பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணுவோம், வாழ்த்துக்கள். அதே சமயத்துல என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ எடுத்தது யாரு அப்படின்னா இந்த ஆட்டோ டிரைவர் தான். எங்களுக்கு வந்து வீடியோ இப்ப வர வழியில அண்ணன் தான் நம்மளுக்கு வீடியோ எடுத்தாரு. சந்தோஷம். மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி திறமையான தொழிலாளிகளுக்கு வந்து வெளியுறவுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோஸ் போறேன். சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.